நான் அதிசய மனிதர்களை நான் வந்து புராணத்தில் படிச்சிருக்கேன், இதிகாசத்தில் படிச்சிருக்கேன். அது நான் கண்ணாலே பார்த்த அதிசய மனிதர் இளையராஜா அவர்கள். இளையராஜா அவர்களே, இங்கே வந்திருக்கும் அரசியல் நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, ப்ரெஸ் மீடியா நண்பர்களே, என்னை வாழ வைக்கும் தேவான தமிழக மக்களே, இங்கே நான் சாமியான் கூப்பிட்ட இளையராஜா அவர்களை வந்து இவரை பற்றி பேசணும்னு சொன்னால் நிறைய பேசலாம். ஆனால் ஒரு நேரம் கருதி சிஎம்வர்களுடைய நேரம் அது ரொம்ப நான் எடுத்துக்கக்கூடாது. அதுக்காக சில விஷயங்கள் மட்டும் இளையராஜா, அந்த மாதிரி ஒரு இளையராஜா ஒரு இசையமைப்பாளராக உலகத்தில் வாழும் அனைத்து தமிழக மக்களின் ரத்தம் நாரி நரம்பில் வந்து அவருடைய இசை, அவருடைய பேர் ஊறி போயிருக்கு. இப்போ ஜஸ்ட் ஒரு நோட் அடித்தாலும் எப்படி நீங்கள் பிடிச்சி இது பண்ணுறீங்க பாருங்கள். ஒரு 70s 80s 90s வந்து ஒரு போட்ட பெட்டுகள், ஒரு பாட்டுகள் இப்போ கூட ஒரு ஃபிலிமில் வந்து ஒரு 2-3 பாட்டு போட்டால் அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடும். இப்போ கூலியில் கூட 2 பாட்டு நம்ம அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த அவர் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதை விட ஜாஸ்தி ஒரு மனிதனாக வந்து பெரிய மாமனிதனாக நான் வந்து அவரை நான் பார்த்துருக்கேன். அதுக்கு அவர் மேலே ரொம்ப நமக்கு கௌரவம். ஒரு 1600 படங்கள், 800 பாட்டுகள், 1500 பாடல் பாடியிருக்காரு, 508 பாடு எழுதியிருக்காரு. 50 வருஷம், இது சாதாரண விஷயமா என்ன? சரி, அவரை வந்துட்டு நான் பல விதங்களில் 50 வருஷத்தில் வந்து பல நேரங்களை சந்திச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்த 74 வந்து ஜிகே வெங்கடேஷ் கிட்ட ரெசிடெண்ட்டாக இருக்கும்போது, நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது அந்த ஸ்டுடியோ ரவுண்ட் போகும்போது பார்த்தேன். ஒரு சின்ன ஒரு பையன் அதிர்ஷ்டிங்க பார்த்தேன். அதுக்கப்புறம் புவனாவரி கேள்விக்குறியில் வந்துட்டு ஒரு இளைஞன் இளையராஜா இன்சர்ட் பண்ணி ஒரு நல்ல க்ளீன் ஷேவ் பண்ணி அவரை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு பார்க்குறேன், கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வேஷ்டி ஜுப்பா போட்டு ருத்ராட்சை போட்டு முடியெல்லாம் வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்து பொட்டோடு இருக்காங்க. ஒரு பார்த்த உடனே நான் சாமியான்னு கூப்பிட்டேன். இது என்ன சாமியான்னு சொன்னேன். இதான் சாமி ஒரிஜினல்னு சொன்னாங்க. அப்போலேருந்து அவர் எப்போவுமே சாமியான்னு நான் கூப்பிடுறேன். அந்த மாதிரி வந்து அவர்கிட்ட வந்து ஒரு வாட்டி பஞ்சுவரணாசம் கூட வந்து ஒரு படத்துக்கு வந்து நான் வந்து கம்போசிங் போயிருந்தேன், ஷூட்டிங்கில். அப்படி போயிருக்கும்போது ஜஸ்ட்டு வந்து ராகங்கள் அப்படி வருது, ஜஸ்ட்டு ஆழ்மணியை தொட்டு அப்படியே கொட்டுறாங்க. அதாவது அந்த பழைய காலத்தில் வந்து பட்டிக்காட்டில் வந்துட்டு அந்த நெல் குவியல் இருக்கும். அது வந்து ஒருத்தர் அளந்து கொடுப்பான், இன்னொருத்தர் தள்ளி கொடுத்துட்ருப்பான். அளந்து கொடுக்குறவங்க வந்து தள்ளி கொடுக்க பற்றி பார்க்கவே மாட்டான். அந்த மாதிரி அந்த ராகங்களோட ராசியை வந்து அந்த ராக சரஸ்வதி ராக தேவி இந்த ராக தேவனுக்கு அப்படியே தள்ளி கொடுப்பான். இவர் அப்படியே அந்த ஹார்மோனியமில் அப்படியே அள்ளி கொடுக்குறார்.